வணக்கம் அன்பான தாயக உறவுகளே. பிகேஎன் தாயகம் என்னும் யூடியூப் சேனலுடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ். கிளிநொச்சி மாவட்டத்தில் பூநகரி பிரதேசத்தில் கருக்காய்த்தீவு கிராமத்திலே அருளை அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்ற கருக்காய்த்தீவு கல்வெட்டு திடல் கந்தசுவாமி தேவஸ்தானத்தினுடைய திருவிழா காலம். இன்றைய தினம் ஆலயத்தில் 12வது திருவிழா பூசைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அதே சமயம் இந்த கருக்காய்த்தீவு கல்வெட்டு திடல் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக நிகழ்வுகள் கடந்த வருடம் மிக கோலாகலமாக நடைபெற்றதுடன் மிக சிறப்பு வாய்ந்த கருங்கல்லாலான ஆலயம் அமைய பெற்றிருக்கின்ற இந்த கருக்காய்த்தீவு மண்ணிலே விழா காலங்களில் அன்னதானத்துக்கு குறைவற்று அள்ளி வழங்குகின்ற அந்த அன்பர்கள் வசித்து கொண்டிருக்கின்ற இந்த கருக்காய்த்தீவு மண்ணிலே அன்னதானம் வழங்குவதற்கென்று ஒரு பிரத்யோகமான ஒரு பாதுகாப்பான இடம் இல்லாத நிலைமை கடந்த காலத்தில் இருந்து இந்த மக்கள் அனுபவித்து கொண்டிருந்தார்கள். புழுதி காட்டும் மத்தியிலும் மதிலோரமாகவும் கிடைக்கின்ற இடங்களை பயன்படுத்தியும் அன்னதான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருந்தன. இவற்றையெல்லாம் கருத்திற்கொண்டு அறிந்து இந்த கருக்காய்த்தீவு கல்வெட்டு திடல் கந்தசுவாமி தேவஸ்தானத்துக்கு ஒரு அழகான பாதுகாப்பான ஒரு அன்னதான மண்டபம் ஒன்றை அமைப்பதற்கான முயற்சியில் இந்த மண்ணிலே கருக்காய்த்தீவு மண்ணிலே பிறந்து வளர்ந்து தற்போது சுவிட்சர்லாந்திலே வசித்து கொண்டிருக்கின்ற திரு பொன்னுசாமி அமிர்தலிங்கம் என்று சொல்லப்படுகின்ற அன்பர்களால் அவரை சின்னக்கிளி என்று மிகவும் செல்லமாக அழைப்பார்கள். அவர் தன்னுடைய முழு நிதியில் ஏறத்தாழ 1 கோடிக்கு மேற்பட்ட நிதியை பயன்படுத்தி 85 அடி நீளமான 20 அடி அகலங்கொண்ட மிக பிரமாண்டமான ஒரு அன்னதான மண்டபத்தை கடந்த ஆண்டுதான் இதை ஆரம்பித்திருந்தார்கள். இந்த ஆரம்பிக்கப்பட்டு அந்த கட்டடம் 9 மாதங்களில் கடந்த 16 தேதி 5ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு மிக சிறப்பாக திறப்பு விழா நடைபெற்று இந்த அன்னதான மண்டபம் கருக்காய்த்தீவு கல்வெட்டு திடல் கந்தசுவாமி தேவஸ்தான நிர்வாகத்தினரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்ட நிகழ்வு சிறப்புற நடைபெற்றிருந்தது. இந்த அன்னதான மண்டபமானது திரு பொன்னுசாமி அமிர்தலிங்கம் அவர்கள் தன்னுடைய அமரர்களாக இருக்கின்ற தன்னுடைய தாய் தந்தை அவர்களினுடைய ஞாபகார்த்தமாக இந்த கட்டிடத்தை அமைத்து இந்த ஆலயத்திற்கு வழங்கியிருந்தார். அந்த கட்டிடத்தின் பேர் அவருடைய தாய் தந்தையரான திருமதி பொன்னுசாமி செல்லம்மாவின் ஞாபகார்த்தமாக பொன் செல்லக்கந்தன் என்று அழகான நாமமிட்டு அந்த அன்னதான மண்டபத்தை அமைத்து கையளித்திருக்கிறார். உண்மையிலே அது ஒரு அன்னதான மண்டபம் என்று சொல்வதை விட ஒரு அழகான மண்டபம் என்று தான் சொல்ல வேணும். அவ்வளவுக்கு சிறப்பு வாய்ந்த மிக அனைத்து அம்சங்களும் பொருந்தியதாக முழுமையாக மாவுள் பதிக்கப்பட்டு மேல் கூரைகள் சிறப்பாக செப்பனிடப்பட்டு அலங்கார விளக்குகள் என்ன, மின்விசிறிகள் என்ன, சுற்று மதில் என்ன, அதைவிட சமைப்பதற்கு பிரத்யோகமாக அறைகள், உணவுகள் வைத்து பரிமாறக்கூடிய வசதி வாய்ப்புகள் அனைத்தையும் கொண்ட ஒரு மிக அழகான அன்னதான மண்டபம் ஒன்றை கருக்காய்த்தீவு கல்வெட்டு திடல் கந்தசுவாமி தேவஸ்தானத்திற்கு திரு பொன்னுசாமி அமிர்தலிங்கம், அதாவது நாங்கள் செல்லமாக கிராமத்தர் அழைக்கின்ற சின்னக்கிளி அண்ணன் அவர்கள் தன்னுடைய 1 கோடிக்கு மேற்பட்ட நிதியை, சொந்த நிதியை பயன்படுத்தி இந்த ஆலயத்திற்கான அன்னதான மண்டபத்தை அமைத்து கையளித்திருக்கிறார். அந்த வகையில் இந்த கருக்காய்த்தீவு கல்வெட்டு திடல் கந்தசுவாமி தேவஸ்தான அடியார்கள் அனைவரும் அவருக்கு வாழ்த்துக்களை கூறி நிற்கின்றோம். நன்றி சொல்வதற்கு நாமார், அவர் எங்கள் மண்ணினுடைய மைந்தன். ஆகவே அவருக்குடைய சேவையை நாங்கள் மனதார வாழ்த்தி கொள்கிறோம். தொடர்ந்தும் அவர் அமைத்த அந்த ஆலயத்தினுடைய அன்னதான மண்டபம் தொடர்பான காணொளியை இணைந்திருங்கள். நன்றி.
வருவாயையா, நாளை தேரேறி வருவாயையா. வடிவேலையா வடிவேலையா, எங்கள் தமிழாளும் அரசன் ஐயா. தேவருக துயர் தீர்க்க உருவான முருகா, பூலோகம் வந்தாயையா, எங்கள் துயர் தீர்த்தும் வைத்தாயையா. வருவாயையா வருவாயையா, நாளை தேரேறி வருவாயையா. படை வீடையா, ஆறு படை வீடையா, இது 7ஆம் படை வீடையா. எமையாழையா எமையாழையா, எங்கள் நிலமாடும் கந்தன் ஐயா. மயிலாடும் பயிலாடும் பகையாடும் அழகூரில் வந்திங்கு அமர்ந்தாயையா, எங்கள் மருத குமரன் ஐயா. மயிலாடும் பயிலாடும் பகையாடும் அழகூரில் வந்திங்கு அமர்ந்தாயையா, எங்கள் மருத குமரன் ஐயா. வந்திங்கு அமர்ந்தாயையா, எங்கள் மருத குமரன் ஐயா. கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா. பறந்தாயையா பறந்தாயையா, மயிலேறி பறந்தாயையா. அலைந்தாயையா உலகளந்தாயையா, ஞானப்பழம் வேண்டி அலைந்தாயையா. கடுங்கோபம் கொண்டிங்கு தனியாக வந்துங்க சினம் வைத்து கொண்டாயையா, எங்கள் கல்வெட்டு திடலில் ஐயா. கடுங்கோபம் கொண்டிங்கு தனியாக வந்துங்க சினம் வைத்து கொண்டாயையா, எங்கள் கல்வெட்டு திடலில் ஐயா. சினம் தீர்த்து கொண்டாயையா, எங்கள் கல்வெட்டு திடலில் ஐயா. அழித்தாயையா அகன்றை அழித்தாயையா, ஞான குருவாக நின்றாயையா. வதைத்தாயையா சூரனை வதைத்தாயையா, உந்தன் பலமள்ளி தந்தாயையா. கண்ணோடு எழுத்தோடு பொன்னோடு பொருள் தந்து நம்மோடு உறைந்தாயையா, எங்கள் கருத்தாய்த்தி ஊரில் ஐயா. நிலமாடும் புலம்பெயர்ந்த அடியார்கள் குடிதோறும் மேலோடு நடந்தாயையா, எங்கள் வினை தீர்த்து வைத்தாயையா. மேலோடு நடந்தாயையா, எங்கள் வினை தீர்த்து வைத்தாயையா. வருவாயையா வருவாயையா, நாளை தேரேறி வருவாயையா.
அதை கொண்டு ஏசியில் சாப்பிட்றோம்.